ஜம்னாமாவின் ஜம்முனு சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹெல்தி குழம்பு வந்து எதுக்குன்னா டயாபிட்டிஸ்க்கு, எல்டிஎல் கொலஸ்ட்ராலுக்கு, ஹார்ட்டுக்கு, ஈவன் முடிக்கு கம்ப்ளீட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. இன்னைக்கு பாருங்களேன், இந்த ஒரு குழம்பு வச்சுட்டிங்கன்னா அந்த அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், தேவையான பொருள் வந்து ஒரு கட்டு வெந்தயக்கீரை, ஒரு கப்பு சுண்டைக்கடலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் வெங்காயம், 1 தக்காளி, உருளைக்கிழங்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, மிளகு, சீரகம் இதனை போட்டு அரைச்சிடணும். வரமிளகா 2 3 2 உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுருங்க. சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, மிளகு, ஜீரகம், 2 வரமிளகா. நான் வரமிளகா தூள் யூஸ் பண்ண மாட்டேன். 2 வரமிளகா காரத்துக்கு, அது உங்கள் ஏற்றதுக்கு மாதிரி போட்டுக்குங்க. பச்சை வெங்காயம் 1 கப்பு, நான் 1 ஸ்பூன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் போட்டு பச்சையை அரைச்சிடணும். எதுவுமே வணக்கிறது இல்லை, இனிமேல் தான் வணக்குவோம். எண்ணெய் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க. இப்போ 1 கப்பு வெங்காய மசாலா அரைச்சி வச்சோம்ல, பச்சை மசாலா, அதை அப்படியே எண்ணெயில் கொட்டுறோம். யூஸ் பண்ண சொல்லுங்களா. இப்போ மசால் வணங்குது, நல்லா வணங்கையில் இந்த கொத்தமல்லி தூளையும் போட்டுக்கணும். அப்போ தான் பச்சை வாசம் போகும். அப்புறம் தக்காளி போட்டுக்கணும். நல்லா வணங்கின வட்டி தான், எல்லாம் ஒன்று ஒன்றா வணங்கின வட்டி போடணும். நல்லா வணங்கிடுச்சு. இதில் வந்து உருளைக்கிழங்கு போடுறோம். உருளைக்கிழங்கு வணங்குது. உப்பு போடுறோம். மசாலே உப்பு போட்டுடணும். 1 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே சுண்டலில் ஊற வச்சு உப்பு போட்டு வேவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வணங்கின வட்டி இந்த வெந்தயக்கீரை இருக்குல்ல, ஹை ஃபைபர் வெந்தயக்கீரை, இதை போடுறோம். அதையும் வணக்கிறோம். அதையும் நல்லா வணக்கிக்கணும். இந்த ஹை நியூட்ரிஷியன்ஸ் ஃபுட்டு, இதெல்லாம் நல்ல ஃபுட்டு. எல்லாம் இந்த கொலஸ்ட்ராலு, சுகரு இது இருக்கவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு, இவங்கெல்லாம் எண்ணெய் மட்டும் நீங்கள் எண்ணெய் மாற்றி யூஸ் பண்ணிக்கிங்களோ யூஸ் பண்ணிக்கிங்க. நான் கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் அது மட்டும் பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. அப்புறம் பாருங்கள், நல்லா வணங்கிட்டு இருக்குது. வாசம் அப்படியே சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், செஞ்சு பார்த்தா தெரியும். நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நம்ம வீட்டில் எல்லாம் சாப்பாடு குழம்புலாம் வித்தியாசமாக தான் இருக்கும். 1 கப்பு இது ஊற வச்சுருக்கோம்ல, சுண்டைக்கடலை, கருப்பு சுண்டைக்கடலை ஊற வச்சு வேவிச்சு வச்சுருக்குறேன். அதை போடுறேன். அதையும் வணக்கிட்டு நல்லா முடிஞ்சுது. பாருங்கள், அந்த மிக்சியில் இருந்த மசாலெலாம் எடுத்து வச்ச தண்ணி இது, அதை தண்ணி ஊற்றுறேன். 1 கப்பு இருக்கும். ஊற்றிட்டு அவ்வளோதான், முடிஞ்சுது குழம்பு. இனி வந்து வெந்த உடனே இறக்க வேண்டியதுதான். இப்படியே வந்து ஒரு சிம்மில் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். காய் வெந்துருச்சு, சுண்டல் எல்லாமே வெந்துருக்கு. வெந்தயக்கீரை சீக்கிரம் வெந்துடும். இது உருளைக்கிழங்கு மட்டும்தானே வேகணும். உருளைக்கிழங்கு ஆப்ஷன் தான். இப்போ வந்து உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் வச்சேன். பாருங்கள் குழம்பு எவ்வளோ கன்சிஸ்டன்சி. உருளைக்கிழங்கு, கருப்பு சுண்டைக்கடலை, வெந்தயக்கீரை, ஹை ஃபைபரு, ஹை ப்ரோட்டீன் டிஷ்ஷு. இப்போ சாப்பிட்றேன். குழம்பு பாருங்கள். பாருங்கள், வெந்தயக்கீரை, சுண்டைக்கடலை, உருளைக்கிழங்கு, இந்த வந்து கன்சிஸ்டன்சி இப்படி. டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, அப்புறம் வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸு, ஹை ஃபைபர் ஃபுட்டு, ஹை நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. அவ்வளோ ஹெல்தி ஃபுட்டு பார்த்தீங்களா. இது ஒரு குழம்பு வச்சா போதும், எத்தனையோ கம்ப்ளீட் ஃபுட்டு உங்களுக்கு கிடச்சிடும். வியூவர்ஸ் பார்க்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸு.
எல்லோரும் பாராட்டுறீங்க, ரொம்ப அட்வான்ஸாக இருக்கீங்க, ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க, டிப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க. அவனோட ஹெல்த் பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப்னாவே அது அவங்க அந்த கான்ஷியஸில் தான் இருப்பாங்க. அதனால் வந்து என்னை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. என்றைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.